வலைக்கும் வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா பாய் வீட்டு கல்யாண பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நாம் இங்கே எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நம்ம இப்போ 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோன்னா 100 கிராம் தக்காளி, 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தான் எல்லாமே எடுத்துக்கணும் 1 கிலோ சிக்கனுக்கு. நான் 100 கிராம் மெஷர்மெண்ட் படி எனக்கு வெங்காயம் 5 வந்துச்சு. ஒரு தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக இருந்தனால 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் 2ஆவே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, 100 கிராம் வர மாதிரி. நான் அப்படி தான் தனித்தனியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டும் 100 இஞ்சி 100 பூண்டு மெஷர்மெண்ட் படி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், அப்புறம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நான் சிக்கன் 65 செய்கிறதுக்காக சிக்கனை மேக்னேட் பண்ணி தனியாக அதையும் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நெய் நம்ம நல்லா நெய்யிலே சாப்பிட்றோன்னா நிறையா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கம்மியாக பார்த்துக்கோங்க. அப்புறம் தயிர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை கிராம் ஒரு 7 8 பட்டை, ஒரு 5 6 கிராம்பு, ஒரு 15 ஏலக்காய் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு இந்த பிரியாணி இலை அது எல்லாமே தனியாக அந்த ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் தான் நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸ் வைக்க போகிறோம். அதுக்காக நெய் நான் 200 கிராம் நெய் ஊற்றணும். அப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக தான், எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பட்டை மிக்சியில் போட்டு அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட்டு போட்டு அதையும் கருகிராமல் இதை போடும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும், அப்போ தான் கருகாது. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தா அந்த பெரிய வெங்காயத்தை மட்டும் போட்டு தாளிச்சுக்கணும். சின்ன வெங்காயத்தை நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு போட்டாலும் ஓகே, அரைக்காமல் அப்படியே போட்டாலும் ஓகே. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாமே ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கோமா, வாஷ் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்குங்க. வெங்காயம் அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்பைசஸ் போட்டிருக்கோம்ல, அரைச்ச ஸ்பைசஸ் அது வதங்குற வரைக்கும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் 1 கிலோவுக்கு நம்ம எத்தனை பச்சை மிளகாய் எடுக்கணும்னா 7 பச்சை மிளகாய் எடுக்கணும். இப்போ 2 கிலோனா 14 பச்சை மிளகாய் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அடுத்து அந்த பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்குங்க. இது 100 இஞ்சி 100 பூண்டு இதுவும் நாங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு பெருசாக இருந்தால் எத்தனை நிற்கிதுன்னு பாருங்கள், சின்னமாக இருந்தால் எத்தனை நிற்கிதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக அவங்க காரத்துக்கு ஏற்றபடி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பையும் இதிலே போட்டுக்கோங்க. நான் உப்பு கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன். உப்பையும் இதிலே போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி இந்த பிரியாணி நான் மட்டும் செய்யலை, பக்கத்தில் அம்மா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாங்க. அதை கேட்டு தான் நான் செஞ்சேன். அப்புறம் நம்ம போட்டிருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாமே உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர், அதாவது 1/4 லிட்டர் தயிரில் நம்ம ரொம்ப அந்த பேக்கெட் ஃபுல்லாக ஊற்றாமல் அதில் வர வரைக்கும் நம்ம அந்த தயிர் ஃபுல்லாக சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த தயிரையும் நல்லா அந்த இதில் மிக்ஸ் ஆகி நல்லா அதையும் நல்லா சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்பயும் நமக்கு உப்பு போதுமா உரப்பு போதுமா நம்ம டேஸ்ட் பார்த்து, நம்ம பத்தலைன்னா அதிலே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அடுத்து சேர்த்துக்கிறோம். சிக்கனை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு தான் நம்ம இது பண்ணணும். அதாவது இது தான் சிக்கன் பிரியாணிக்கும் இதே தான், மட்டன் பிரியாணிக்கும் இதே மெஷர்மெண்ட் தான். பட் நீங்கள் மட்டனில் செய்கிறதா இருந்துச்சுன்னா மட்டனை மட்டும் தனியாக நீங்கள் வேக போட்டு எடுத்துக்கணும். குக்கரில் ஒரு 4 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பீஃபில் பண்ணாலும் அதே தான், அதையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மெஷர்மெண்ட் எப்படி தண்ணி ஊற்றணுன்னா, இப்போ நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 1.5 பவுல் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிண்டி விட்டு அது கொதிக்கிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம்.
நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தோன்னா நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து போட்டு இது பண்ணிடணும். ஆனால் பாஸ்மதி ரைஸை ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, உடஞ்சி போயிடும். அதே மாதிரி அதை ஊற வைக்கவும் கூடாது. நம்ம போடுறதுக்கு அந்த கொதிக்கிற டைமில் ஊற வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விடுங்க. தனியாக சாறு எடுத்து வச்சிடணும். அதையும் சேர்த்து பார்க்கலாம். தால்ச்சாக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ வந்துட்டு எலும்பு மட்டும் வாங்கியிருந்தோம், மட்டன் எலும்பு மட்டும். அதை நல்லா வாஷ் பண்ணி அதை தனியாக குக்கரில் வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம். விசில் வச்சு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அதில் வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப வந்து ஒரு விசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த பருப்பு போடணும், பாசிப்பருப்பு. அதையும் சேர்த்து போட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசிலும் இன்னொரு விசில் தம்மில் போடுற மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அதாவது மட்டனில் போட்டிருந்தீங்கன்னா வேணாம், போடலைன்னா நீங்கள் இதில் போட்டுக்கோங்க, சாம்பார் வைக்கும்போது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு உப்பையும் இதிலே போட்டிருக்கேன். உப்பு நான் போடுறது வந்து உங்களுக்கு காட்டலை. எல்லாத்தையுமே போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில், ஒரு தம் விசில். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, சீரகம், கருவேப்பில்லை, அப்புறம் வந்துட்டு பெருங்காயம் இது எல்லாத்தையுமே ஒரு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு வந்து அது என்னது காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான காய் என்னென்னையோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன காய் வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கத்திரிக்காயும், முருங்கைக்காய், மாங்காய் போட்டோம். ஆனால் எலும்பு சாம்பாருக்கு இந்த 3 காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வேணும்னா வாழைக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் வாழைக்காய் எங்கள்கிட்ட இல்லாதனால நாங்கள் வாழைக்காய் போடலை. உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. வேறு காய் போட்டால் கூட அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த குக்கரில் வச்சுருந்ததையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த மாங்காவையும் இந்த சாம்பாரில் போட்டோம்னா எலும்பு சாம்பார் ரெடி. பட் எனக்கு அந்த பிரியாணியை விட எலும்பு சாம்பார் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த எலும்பு சாம்பார் நான் மட்டும்தான் வச்சேன். பிரியாணிக்கு அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எலும்பு சாம்பார். எல்லாத்தையும் நம்ம கிண்டிட்டு அதாவது தாளித்து தான் நம்ம இது எல்லாத்தையும் ஊற்றிருக்கோம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 65க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய் காய வச்சு ஃபஸ்ட்டு வந்து லெக் பீஸ்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துகிட்டு அப்புறமாட்டி நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பீசஸ்லாம் போடுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தா பிரியாணி வெந்துருச்சு. திறந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கிண்டிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நெய் விடுங்க, இல்லைன்னா வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல் ஃபார் வாட்சிங் மீ.